வந்து டிடிவி வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே வர்றாரு. அதாவது தரம் தாழ்ந்து செயல்படுறாரு. தாவேக்கா கொடியெல்லாம் பறந்ததை சுட்டிக்காட்டி டிடிவி பேசிக்கிட்டே வர்றாரு. அதாவதுங்க அவர் விரக்தியில பேசுறாரு. அவரு ஒரு விரக்தியில பேசுறாரு. கூட்டணியில சேர்த்துக்கிற முடியாது, உங்களை கட்சியிலையும் இணைத்துக்கிற முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு தரம் தாழ்ந்து பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி யாரை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை தான் எடுத்துக்கிறோங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அது அவருடைய இதுதான். அவர் போக்கை வந்து மாற்றலைன்னா மக்கள் இன்னும் வந்து அவரை வந்து ஒதுக்கி விடுவார் என்பதுதான் என்னுடைய நிதர்சனமான. விஜய் வந்து கூட்டணியில் சேர்ந்துட்டா பாஜகவை கழட்டி விட்டுருவாங்க, அதுக்காக தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அடுத்த குற்றச்சாட்டு. இதெல்லாம் வந்துங்க வந்து எல்லாம் கேஸ் எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் பதில் சொல்லிடுறாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறாரு. நாளைய தினம் கூட பாரதிய ஜனதா இங்கே இருந்த நம்ம மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பிறப்புறாரு. மதுரையிலிருந்து தான் தொடங்குறாரு. மீனாட்சி பட்டணத்திலிருந்து தன்னுடைய புரட்சி பயணத்தை தொடங்குகிறார். அந்த பயணத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்கு என்னையும் போக சொல்லியிருக்காங்க, அந்த இதில் கலந்துக்கிற சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் கலந்துக்கிறோம். எங்கள் கூட்டத்தை யாரும் எந்த சொல்லியும் பிரிக்க முடியாது. இந்த கூட்டணியே என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது முழுக்க முழுக்க ஒப்பந்தம் ஏற்கனவே எல்லாம் முடிவு செய்யப்பட்டது. எங்கள் பொதுச் செயலாளர் அது முடிவு செய்யப்பட்டு எங்களை எல்லாம் பணியாற்ற சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து அதிமுகவையும் விமர்சனம் பண்ணி இருக்கிறாரு. கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் கேஸ் எங்களுக்கு அடுத்த கட்சிகளை பற்றி எனக்கு தெரியாது. மாற்று கட்சி எந்த கட்சி இணையும் என்னன்றதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. என்ன சொல்கிறீங்க? நம்மளா போய் முடிவெடுக்க முடியுமா? பொதுச் செயலாளரை பார்த்து அவருக்கு தெரியும் எதை பேசுறது, எதை யாரு கூட எந்த கட்சி கூட்டணி சேர்க்கிறது. அது மேலிடத்து விவகாரம். நமக்கு எதுக்கு? நம்ம இதில் மற்றதே தான் சொல்லுவீங்களா? பிரச்சாரத்துக்கு போறாரு இல்லையா, போற இடங்கள்ல கட்சி கொடி எல்லாம் நிறைய இடங்கள், கொச்சி இல்ல கட்சி கட்சி கொடி எல்லாம் நிறைய இடத்துல வந்து ஆட்டுறாங்கல்ல, அது தாவேக்காத உறுப்பினர்களா அதிமுக உறுப்பினர்களா? அதான் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எங்கள் கழகத்தினுடைய அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே உட்காந்துட்டார். என்னன்னா பக்கத்து வாத்தியல் நீ இல்லையா, பக்கவாத்தி அவர் இருந்தாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். அது என்னன்னா அவர் 10 நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில். இது யாரு நீங்க? அவங்கள அந்த பொதுச் செயலாளர் கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்காரு, பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அங்கே தாவேக்கா கொடியை காமிக்கிறாங்க. அது தாவேக்கா தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ காமிக்கிறாங்க. உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்க மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க, நீங்களாம் அதிமுக நிர்வாகிகளா, உண்மையிலே தாவேக்கா தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க. நாங்க விஜய், எங்க தலைவர் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார், ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்திருக்கார். யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான். எனவே அவர் தான் அவர் வந்ததுனால நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நிர்வாகியா உங்க கார்டை காமிக்கின்றாங்க. அவங்க உறுப்பினர் கார்டை காமிக்கிறாங்க, அந்த இதை கார்டு காமிக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீங்க கேள்வி கேட்கலாமா? என்ன அவரு, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் அவர் 1000 பேர் 1000 விமர்சனம் பண்ணுவாங்க. இது காழ்ப்புணர்ச்சியில பேசுறது தலைவரே. ஐயோ, இது என்ன காழ்ப்புணர்ச்சியில பேசுறது? காழ்ப்புணர்ச்சியில விஜயம் வந்து பிள்ளையார் சொல்லி அப்படி இல்லை. அத அவங்க தொண்டர்கள் விரும்புறாங்க. தொண்டர்கள் பொதுச் செயலாளரை விரும்புறாங்க. பொதுச் செயலாளர் பேசுற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தன்னை எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்க கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அவர் உண்மையிலேயே டிடிவி தினகரன் வந்து இந்த கட்சியில எம்பியா இருந்தவர், எல்லா பொறுப்புலையும் இருந்திருக்காரு. அதிமுக தொண்டன், புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன். எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? 53 ஆண்டுகள்ல கூட்டணி சேர்ந்தா தோல் கொடுப்போம், தோல்ல தூக்கிட்டு கொண்டாடுவோம், எங்களை எதிர்த்தா கீழே போட்டு மிதிச்சுட்டு போவோம். இதுதான் அதிமுக வரலாறு, அதிமுக தொண்டனுடைய வரலாறு. எங்க தலைவர்கள் சாமிண்டா சாமி, சாணிடா அப்படின்னா சாணி. இதுதான் எங்க அதிமுக வரலாறு. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, எடப்பாடியும் சரி.
யாரை சாமின்னு சொல்றாங்களோ அவங்கள தூக்கிட்டு போவோம். எப்பா அவர் சாமி இல்லப்பா, நம்மள தோல்ல உட்காந்துட்டு எங்க தோல்ல உட்காந்துட்டு கடிச்சாங்கன்னா நாங்க விட்டுக்கிட்டு இருக்க முடியும். அதை நாங்க பொதுச்செயலாளர் சொல்லுவோம். சொல்லும் போது அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அப்ப கீழே போட்டு மிதிங்கப்பா அப்படின்றார். எந்த கொடியும் அவர் சொல்ற மாதிரி இதெல்லாம் சொன்னா இது அதான் இதை போனா ரொம்ப விகாசா போயிடும். அண்ணா திமுகக்கான அந்த மாதிரி இழிபிறவி இல்லை. அடுத்த கட்சி கொடி அதுக்காக அடுத்த கட்சி நாங்க அடுத்த கட்சியை மதிக்கலன்னு இல்லை, எந்த கட்சியும் மதிக்கலன்னு இல்லை. அது மாதிரி ஒரு ஈனப்பிறவி நாங்க இல்லை. எங்க கட்சி கொடியை தான் தூக்குவோம், எங்க கட்சி கொடியே தூக்க மாட்டாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எங்க அம்மாவே எங்கட சொல்லிடுவாங்க, எங்கட மாவட்ட செயலாளர் இருக்கும்போது சொல்லுவாங்க, ஏப்பா நம்ம ஆளு கொடியே தூக்க மாட்டேங்க. பூரா பார்த்தா கூட்டணி கட்சி, அங்க பார்த்தா பார்வர்ட் பிளாக் மூவேந்தர் முன்னணி கட்சி எல்லாம் எல்லா கட்சி கொடியும் பிடிக்கும், நம்ம கொடியை பிடிக்க மாட்டேங்க. எங்க கட்சி கொடி பிடிக்கிறதே அவ்வளவு இல்லை. அதுல அடுத்த கட்சி கொடியை போய் பிடிச்சி ஆட்டுவாமா? இது என்னங்க தேவையில்லாத கேட்டு இதெல்லாம் எங்களை கோவப்படுத்தாதீங்கப்பா. என்ன நீங்க அது மதுரைக்காரன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்காதீங்க. விஜய் 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 அடுத்த டிராக்கு வாங்க, அதை முடிச்சாச்சு. அடுத்த டிராக் வாங்க, அடுத்த டிராக் முடிஞ்சு போச்சு. விஜயுடைய தலைமை ஏற்றுக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிருச்சுன்னு டிடிவி சொல்றாரு. ஏங்க அவரவே போய் பேசுங்க, அது செல்லா காசை நீ விடுங்க. அதான் செல்லாத அவர் பேசலாம். அவர் வந்தது என்ன சொல்லுவாங்க, என்னமோ ஒரு நான் சின்ன பிள்ளையில படிச்சது 1வது 2வது படிச்சது, ஒரு பழம் கிடைக்கலன்னா சிச்சி இந்த பழம் புளிக்கின்ற மாதிரி அது சொல்றது இயற்கை. இதையெல்லாம் போய் நீ அவர் விமர்சி, இதை தவிர வேற ஏதாச்சும் பேசுறீங்களா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா இல்லாம உண்மையிலே அதிமுக தள்ளாடுறாங்க சார். அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த நிலையே இல்லை. இப்ப பன்மடங்கு நல்லா ஆயிருச்சு, நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு பொதுச்செயலாளர் தலைமையில. எங்க ஒரு தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்க. மதுரையிலே கூடுனாங்கல்ல, நீங்க தான் பாத்துறீங்க. அப்புறம் தள்ளாடுதா மயங்கிருச்சா இதெல்லாம் கேள்வியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ணா திமுக எந்த காலத்திலும் தள்ளாடியது கிடையாது, சோர்ந்ததும் கிடையாது. திருமாவளவன் போயிட்டு இருக்கப்போ ஒரு லாயரை போட்டு அடி நடத்திருக்காங்க சார், பாத்தீங்களா? அது வன்முறை கட்சிங்க, அது வன்முறை இயக்கத்தோட சேர்ந்துட்டார் அவரு. சகோதரர் திருமாவளவன் நல்லா தான் இருந்தாரு, சமீப காலமாக இது மாறிட்டாரு. அவருடைய கட்சி தொண்டர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் வேகமானவங்க. அவங்க தலைவர் மீது அந்த தலைவர் வண்டியில் மோதணுன்னா அந்த வேகத்தை காமிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனாலும் ஒரு கட்டுக்கோப்பு வேணுன்றது தான் அவரு விஜய் சொல்ற, விஜய் கட்சிக்காரங்கள கட்டுக்கோப்பு வேணும் அதுன்னு சொல்றாரு. தன்னுடைய கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அவரு கண்டிக்க வேண்டியது அவர் கடமை. ஆனா சேர்ந்தடா அப்படித்தானே இருக்கும். திமுக எப்படியா அதுதானே அது. பாஜக மூத்த தலைவர் கந்தர்மலை ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது ட்ரெய்லர்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் பாத்தீங்களா? நான் அது பார்க்கலப்பா. எந்த படம் நல்ல படம்னு சொன்னா தியேட்டருக்கு போறது பழக்கம். எம்ஜிஆர் படம்னா எங்க முன்னாலையெல்லாம் போவோம், இப்ப பார்க்கல. அது நல்லா, நான் தான் சொல்றேன், நல்லா இருந்ததுன்னா போவோம், சொன்னாங்கன்னா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். நிறைய படங்கள்லாம் ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில. அப்ப இந்த நேரத்துல நல்லா இல்லைன்னா இப்ப எங்க படம் பாருங்க, எங்க தலைவர் நடிச்ச படம். தலைவர்னா ஒரு கெத்துடா. தலைவனுக்கு இணையான ஒரு தலைவன் கிடையாது. சினிமாவிலையும் கொடி நாட்டியவர், அரசியலும் கொடி நாட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அவர் தவிர எவனும் இல்லை. அதான் இந்த வானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு கூட தேய்பிறை உண்டு, இந்த சந்திரன் முழு நிலவாகவே காட்சியளித்து கொண்டிருக்க. இதே கனி படம் 50வது ஆண்டுல 100 நாள் ஓடுது ஒரு தியேட்டர்ல. பல தியேட்டர்ல பல வாரங்கள் ஓடிட்டு இருக்கு. அது எத்தனை தடவை ரிலீஸ் ஆயிருக்கான். இன்னைக்கு புது படங்களை ஒரு வாரம் ஓட மாட்டேன்றது. இந்த வாரம் 3 நாள் வெற்றிகரமாக 3வது நாள் தொடர்கிறது அப்படின்னு பத்திரிகையில பாக்குறேன். விளம்பரம் பாக்குறீங்களா? பாப்பீங்களா தம்பி? பார்த்தா சரி. 4வது நாளாக வெற்றிகரமாக ஓடுகிறது. 4வது நாள் புதுப்படம். இது 4 வாரம் 5 வாரம் இப்ப பாத்தீங்கன்னா 20 வாரம் ஓடிது இந்த படம். இன்னும் ஓடிட்டு இருக்கு. வர 12ஆம் தேதி விழா வச்சிருக்காங்க ஆல்பர்ட் தியேட்டர்ல. அந்த டெக்னீஷியன் அதுல நடிச்சவங்களுக்குலாம் எம்ஜிஆரை வெல்ல எம்ஜிஆரால் தான் முடியும். அந்த அதிமுக வெல்ல அதிமுக தான் முடியும்.